எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். இப்ப தாண்டி அம்சமா இருக்க. உன் கண்ணுல படுது. உங்க நொண்ண இருக்கானே எதுவும் கண்டுக்க கூட மாட்டான். எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணனையே குறை சொல்லிக்கிட்டு, அதுக்குதான் அறிவு கம்மின்னு தெரியுதுல்ல. அப்புறம் என்ன, அப்பப்போ அத மன்னிச்சாதான் என்னவா? நல்லா ஒரு அஞ்சலி பாப்பாவை என் தலையில கட்டிட்டு என்ன பேச்சு பேசுறீங்க பாருங்க. ஐயோ போதும் போதும் இரு, இந்த நகையை போட்டு விடுறேன். ஐயோ வெறும் பர்த்டே தானடி, எதுக்கடி இந்த நகையெல்லாம்? அதெல்லாம் அப்படிதான், நீ போடு. ஒரு நிமிஷம் இரு. நகைய போட்ட போறவ தலை நிறைய மல்லிப்பூ வச்சாதான் நீ பார்க்க மகாலட்சுமியோட ஜெராக்ஸ் மாதிரியே இருப்ப. அண்ணே, இந்த கேக் வெட்டுறப்ப டப்புன்னு வெடிச்சு ஜிகு ஜிகுன்னு வருமே, அது வாங்கிட்டீங்களா? அதான் இந்த இருக்கா. அது இருக்கா? இன்னொன்னு, இந்த சோப்பு நிற மாதிரி நூல் நூலா வருமே, அது. ஏடி கேக் வெட்டுற இடத்துல ஷாம்பு எதுக்கு? எப்பா அது ஸ்னோ ஸ்ப்ரே. வெட்டிக்கலே, நம்ம பெரிய தெரு கடவுல ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கோம்ல, அங்க இருக்கும், போய் வாங்கிட்டு வந்துறியா? எலே, உன்னை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னைய கொசு மருந்து அடிச்சு கொல்லதான் போறேன். ஏன் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் சொல்ல மாட்டியா? ஒரு தடவையும் சொல்லுவியா நீ? அண்ணே சும்மா அலட்டிக்காத, உனக்கு இஷ்டம் இருந்தா வாங்கி கொடு. இல்லனா நான் அண்ணனுக்கு போன் போட்டு வாங்கிட்டு வர சொல்றேன். ஏன் நானே போறேன். உங்க அண்ணன் வந்து என்னைய கோட்டுறதுக்கா? நானே போயிட்டு வந்துடுறேன். எப்போ நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா, போயிட்டு வா. என்னலாம் இவன் பரணி கோவப்படுறதுக்கு ஏத்தாப்புல தானே இவனும் நடந்துட்டு இருக்கான். இங்க பாரு, பரணி இங்க கொதிச்சிட்டு கிடக்கா. இவன் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு ஊரை சுத்திட்டு கிடக்கா. நானும் கூட போயிருக்கணும். இந்த கேக் வாங்க வேண்டிய வேலை இருந்ததுனால போகாம விட்டுட்டேன். இல்லே, என்னாச்சுலே? வேலை முடிஞ்சதும் போன் பண்றேன்னு சொன்னானுவ, இன்னும் போன் வரலையே. அந்த வெறும் பயலும் இன்னும் வரல. அப்ப காரியம் நடந்திருக்கும் நினைக்கேன். ஐயா, என்ன இவன்? யாருக்கும் தெரியாம பேசு. இந்த மாதிரி பொருளால பேசுறேன்னு சொல்லல, காலைல வீட்டுக்கு வர சொல்ல அவனே. என்னாச்சுல, செயினை பறிச்சிட்டீங்களா? அண்ணே சூப்பரா பறிச்சாச்சுண்ணே. இப்ப செயின் எங்க கையில தான் இருக்கு. டேய், அவங்கிட்ட சிக்கலையே. அண்ணே 2 பேரும் தப்பிச்சிட்டானே. அண்ணா இந்த செயின் என்னென்ன பண்ணிட்டோம்? அது உங்களுக்கு தாம்ல, வச்சுக்கங்க. சந்தோஷமா ஊருக்கு கிளம்புங்க, போங்க. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. சரி 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 சரி, பத்திரமுடா. டேய் செயின் நமக்கு தான்டா. வா போலாம். ஹேட்டி, அம்புட்டும் ரெடி. யாருக்காவது சூப்பு காப்பி ஏதாவது வேணும்னா கேளுங்க, நான் போட்டு தரேன். உன் மருமகன் தான் வேணும். ஆள் இன்னும் வரல. அண்ணன் அப்பயே போயிருச்சேட்டி, இன்னுமா வரல? ஒரு 10-15 தடவையாவது நான் போன் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் போன் அட்டன் பண்ணி என்ன ஏதனாவது கேட்டு காரணம் என்னன்னு சொல்லிருக்கலாம்ல. மாமா, நீங்க போன் போட்டு பாருங்க. பரணி போன் எடுத்தா இவ ஏசுவான்னு அண்ணன் பயந்துட்டு போன் எடுக்காம இருந்திருக்கோம். நீங்க எதுக்கும் ஒரு முறை போன் போட்டு பாருங்க. சரி. எடுக்க மாட்டேங்கிறாரு. இவனை திருத்த முடியாது, இவனை திருத்தவே முடியாது. பொண்டாட்டி குடும்பம் ஏதாவது ஒரு அக்கறை இருந்தா தானே எவனாவது உதவின்னு கேட்டா உடனே ஓடி போயிடுறது. இவனுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்ச பாரு, என் புத்தி செருப்பால் அடிக்கும். எப்பா சும்மா இருப்பா. ஏற்கனவே பரணி கோச்சிக்கிட்டு இருக்கா, நீ அதுல எண்ணெய ஊத்துதியா? இந்தாருங்க, இந்த விஷயத்துல உங்ககிட்ட யாரும் அபிப்பிராயம் கேட்கல.
நீங்க சித்த பேசாம இருக்கீங்களா? இல்ல இது சரியில்லை. இல்ல வெட்டிக்கிளி ஆ? சமூகத்தை எங்கல்ல பார்த்த? நம்ம கடை தெருவுல நம்ம பாத்திர கடைக்காரன் கடை இருக்குல்ல, அதுக்கு எதிர்த்தாப்புல. இல்ல பரணி, நான் போய் கூட்டி வந்துடுறேன். நிச்சயத்தை பொறுமையா இரு. எதுக்கு? பொறுப்பு அவனுக்கு இருக்கணும். வீட்டுக்கு வரணும்னு அவனுக்கா தோணணும். அதை விட்டுட்டு ஊரெல்லாம் போய் சண்டித்தனம் பண்ணிட்டு இருப்பான். அவனை போய் அழைச்சிட்டு வரணுமா? இல்ல நான் போனா போக கூடாதுடா. நீ எதுக்குடா போகணும்? வந்தா அவனாதான் வரணும். பொறுமையா வெயிட் பண்ண சொல்லிருக்கான்ல, நான் வெயிட் பண்றேன். அவனா என்ன நினைச்சு எப்போ வீட்டுக்கு வரான்னு பாக்குறேன் இன்னைக்கு. நீ அவனை கூட்டிட்டு வர போக கூடாது. ஏட்டி உனக்கு இம்புட்டு பிடிவாதம் தேவையா? உங்க நொண்ணனை மட்டும் எதுவுமே சொல்லாதடி. என் பர்த்டே கேக்க வெட்டுறதுக்காக இத்தனை பேர் இங்க காத்துட்டு இருக்கோம்ல. ஆனா அவன் தெருவுல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா நீ என்னடானா என்ன பிடிவாதக்காரின்னு சொல்றியா? இல்ல எசக்கி, பேசாம இருக்க மாட்டியா? வரட்டும் அவன் நேர்ல வரட்டும். அப்ப இருக்கு அவனுக்கு.